தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இறைமுறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன. இன்றைய பதிவு கும்பராசி ராசி மண்டலத்தில் வரக்கூடிய உபய ராசியில் வரக்கூடிய ஒரு சிறராசி. இது கால புருஷ ராசி அடிப்படையில் வரக்கூட 11ஆம் இடத்து ராசி. இப்ப இந்த ராசியை பத்தி நம்ம சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கும்பம் அப்படிங்கிறது ராசியினுடைய பேர் அப்படிங்கிறதுனால ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு குடம் அல்லது ஒரு சொப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புல அதன் மீது மாவிலை வைத்து அதன் மேல ஒரு தேங்காய் வைத்து அதற்கு சந்தனம் சிகப்பு இதையெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டா அதுக்கு வந்து கும்பம் அப்படின்னு பேர். இதுதான் வந்து அந்த ராசியினுடைய ஒரு சிம்பிள். சரி, இந்த ராசிக்கான பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போனா, இது வந்து முதல்ல ஒரு தேக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைத்த தன்மை முதல்ல. ரெண்டாவது, இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு அறிய முடியாத ஒரு தன்மை. அப்ப இவங்க கிட்ட வந்து பொருளாதார நிலைப்பாடு அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லா விதத்திலையும் இவங்க ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்துல இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது, கும்பராசி நேயர்களினுடைய மனசுல என்ன இருக்குதுன்னு தெளிவா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுங்கிறது ரொம்ப ஒரு சந்தேகமான விஷயம். இப்போ அவங்கள பற்றி ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மௌனத்தை அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேயர். இவர்கள் வந்து அதிகமாக பேச மாட்டாங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்த சரியான நேரத்தில் பேசுவாங்க, அவ்வளோதான். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, அவங்க எப்பயுமே ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு தன்மையில் அவங்களுடைய வாழ்வியல் அமைப்பு முறை இருக்கும். மேலும் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க மற்றவங்கிட்ட இருந்து அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் வந்து மற்றவங்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கும்பராசி நேயர்களுக்கு உண்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தமான ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனோ மனைவியோ கொஞ்சம் அதிகாரமிக்க ஒரு வர்க்கத்தை சார்ந்தவராக அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக அல்லது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தொழிலோ வேலை வாய்ப்போ ஒரு பிரதான அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கும்பராசி நேயர்களுக்கு உண்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த துறையில் வேலை வாய்ப்பு இருக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அந்த மாதிரி அமைப்பில் இவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகன சம்பந்தமான தொழில் அமைப்பும், இந்த வானூர்தி, இந்த கப்பல், இந்த மாதிரி போக்குவரத்து அமைப்பில் கூட இவங்களுக்கு வேலை வாய்ப்பு முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேயர்கள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு உதவிகரம் நீட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. இவங்க கும்பராசி நேயர்களுக்கும் பக்கத்தில் மேக்சிமம் வந்து வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா இருக்கும். இவங்க அதே போல் வந்து பொருளாதாரத்தை வந்து நல்ல ஒரு நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஒரு 10-20 நபர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிகளுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பை தரும். மேலும் இந்த கும்பராசி நேயர்கள் வந்து யாரையும் எளிதில் அவ்வளோ சீக்கிரமா நம்பிவிட மாட்டார்கள். எந்த இதையும் வந்து நம்பி அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. உறவுக்கு வந்து சில நேரத்தில் வந்து கசப்பான ஒரு நிலைப்பாட்டை இவங்க உறவுகளிடையே அங்கங்கே சில நேரங்களில் சந்திக்க நேரிடும்.
ஏன்னா சனி ஒரு கசப்பான கிரகம். அப்போ என்னன்னா உறவுகள்ங்கிற விஷயத்துல வந்து இவங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவம் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இந்த கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இளமையான வயதிலேயே வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்ட அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது குறுகிய காலத்துக்குள்ளேயே ஒரு 20-25 வயசுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த குடும்ப நலனுக்காக, குடும்ப கஷ்டத்துக்காக, அல்லது உத்தியோகம் சம்பந்தமா விஷயத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல இவங்களுக்கு அந்த வருமானத்துக்குரிய வாய்ப்பு இளம் வயதிலேயே வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு மேக்சிமம் வந்து இரும்பு சத்து குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து இவங்க நல்ல இரும்பு சத்துள்ள ஆகாரங்களை உண்ணுதல் மிகவும் சிறப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சூடான உணவுகளை சாப்பிடுவதன் மூலயமா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேசினஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இவங்க மேக்சிமம் ஒரு ஆரிய உணவு அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவும் சிறப்பு. அதே போல இவங்க வந்து நீர் ஆதாரங்களை, அதாவது மோர், தயிர் இந்த மாதிரி விஷயங்களை குறைத்து கொள்வதன் மூலயமாக இவங்களுடைய நிலைப்பாடு கொஞ்சம் அதிகமாக வாழ்நாளில் நீட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த தயிர், மோர் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த சுவாச நிலையில கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இவங்க வழிபட வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விருத்தாச்சலத்தில் உள்ள குளஞ்சியப்பரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாதாள விநாயகர் இருக்கிறாரு. அந்த விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்வினுடைய வெற்றிகள், இவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் மேலும் மேலும் வளர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன் இதை வந்து நம்ம வந்து பூமிக்கு, அதாவது எப்பயுமே வந்து அடியில் உள்ள ஆலயங்கள், அதாவது பூமிக்கு கீழே உள்ள ஆலயங்களை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து அதாவது மிதுனம், அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பம். இந்த 3 ராசிகளும் பார்த்தீங்கன்னா காத்து ராசிகளை உள்ளடக்கிய அது ராசி, காத்து ராசிகள். இப்போ மிதுனம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து மூச்சை உள்ள இழக்கக்கூடியதும், அதே சமயத்துல வந்து கும்பம் அப்படிங்கிறது என்னன்னா மூச்சை அடக்கக்கூடிய இடமாகவும், துலாம் என்பது மூச்சை வெளியிடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டது இந்த காற்று அமைப்புல சொல்றோம். அதனாலதான் வந்து இந்த காற்றை நாம் அடக்குவது என்பது பஞ்சபூத தத்துவத்துல நமக்கு வந்து காற்று என்பது வானவெளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய சுவாச நிலை. அப்போ பூமிக்கு கீழே போகும்போது நார்மலை விட கீழே போகும்போது நம்மளுடைய சுவாச நிலை இன்னும் குறைய ஆரம்பிக்கும். அதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருக ஆரம்பிக்கும். அப்போ அதனாலதான் அந்த விருத்தாச்சலம், அப்ப விருத்தி செய்யக்கூடிய ஒரு சலம் அப்படிங்கிறது இங்க சந்திரன் அங்க இருக்கிறதுனால அந்த நீரை வளர்ச்சி அடைய செய்யக்கூடியது. அப்ப கும்பத்தில் இருக்கிற நீரை வளர்ச்சி அடைய செய்யக்கூடியது அப்படிங்கிறதுனால அதுக்கு விருத்தாச்சலம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பாதாள விநாயகரை வழிபட்டா நமக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு நம்ம வந்து இந்த நேயர்களுக்கு சொல்லலாம். மேலும் இந்த கும்பராசி நேயர்களுடைய திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் இந்த கும்பராசி நேயர்கள் இப்ப ஒரு ஆணா இருந்தாருன்னு வச்சுக்காங்க, அவருக்கு வரக்கூடிய இவர் கும்பராசியா இருந்தாருன்னா இவருடைய மனைவி கொஞ்சம் ஹானரபுளா இருப்பாங்க. இதை இவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு கூட இருக்கலாம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து பெண்ணா இருந்தா, இப்ப ஒரு பெண் வந்து கும்பராசியா இருந்தா ஆண் வந்து அவருடைய கணவனா வரும்போது அதுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா ஒரு பெண் கும்பராசியா இருந்தா
ஆண்களுக்கு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அதனால அவங்க என்ன பண்ணலாம், இந்த சூழ்நிலையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மேலும் மேலும் உயர்ந்து ஒரு நல்ல நிலையை எட்டும். அதனால இவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. அது சிலர் வந்து வேற மாதிரி சொல்லலாம். பட் இவங்க டக்குன்னு ஒரு மூடி டைப் மாதிரி இருப்பாங்க. எதையும் வெளிப்படையா பேச முடியாது இவங்களால. அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, இவங்க வந்து கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காகவும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்வதற்காகவும் இங்கு கண்டிப்பா வந்து ஆலயங்களிலே சென்று ஆலய வழிபாடு செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்க வந்து இதுக்குள்ள இருக்கிற ராசி அப்படின்னு நீங்க, அதாவது நட்சத்திரங்கள் கும்பராசியில உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 2 பாதமும் சதய நட்சத்திரமும், அடுத்தது பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 3 பாதங்கள் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனம் சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடியது, மலர்களை குறிக்கக்கூடியது சதயம். அவிட்டம் என்பது பாட்டை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம், பாட்டு பாடுறது. அப்ப சிவனே அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி. சதயம் அப்படிங்கிறது சிவனுடைய ஆதிக்கத்தை உள்ளபடியால் அவங்க வந்து அவரும் வந்து தாண்டவம் ஆடக்கூடியவர். அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சங்கீதத்தை கத்துக்கலாம், அல்லது வந்து டான்ஸ் கத்துக்கலாம். கலை வந்து இந்த கலையில ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டு, அல்லது வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய மனநிலை வந்து அந்த ஒரு இறுக்கமான இருக்கிற மனநிலை வந்து இவங்களுக்கு ஒரு ரிலீஸ் தன்மை கிடைச்சு இவங்க மேலும் மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்க வந்து என்ன பண்ணலாம், சங்கீதத்தை கத்துக்கலாம், அல்லது பாடலாம், அல்லது ஒரு மியூசிக்கை வந்து ஒரு இசைக்கருவியை கத்துக்கலாம், அல்லது நடனத்தை கத்துக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு இந்த கும்ப ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அப்ப போற இடத்துல இவங்களுக்கு என்ன கிடைக்கும், மதிப்பு மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இவங்க ஆன்மீகம் சார்ந்த பக்தி பாடல்கள் பாடலாம், அல்லது ஆன்மீகம் சார்ந்த ஆலயங்களுக்கு இவங்களுக்கு வாத்தியம் இசைக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆலயத்துல வந்து நாட்டியங்கள் ஆடுது. இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த பரதநாட்டியம் இதெல்லாம் வந்து ஆலயங்கள் ஆடும்போது இவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அந்த மாதிரி விஷயங்களை அந்த சின்ன குழந்தைய இருக்கும்போதே அவங்க வந்து அவங்க பயன்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வினுடைய நிலைப்பாடு ஓரளவுக்கு மேலும் மேலும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் இல்லாம இவங்களுக்கு வந்து இயற்கையாலே வந்து கடவுளினுடைய படைப்புல இவங்க வந்து ஒரு பக்திமானா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒழுக்க சீலர் அப்படிங்கிற அமைப்புல இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் இவங்க இதெல்லாம் அவங்க அந்த விஷயங்களை இவங்க அப்படியே மெல்ல மெல்ல வளர்த்திக்கிட்டே வந்தாங்கன்னா இவங்களுடைய மேனரிசம் நல்லா இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை அவங்க வளர்த்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.